வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடிகை தமன்னா தெரியாத ஒரு ஆளே இருக்க முடியாது. முதல்ல கதாநாயகனாக நடிச்சிட்டு இருந்தாங்க. ஜெயிலரில் ஒரே ஒரு குத்துப்பாட்டு. அப்புறம் ஹிந்தியில் எல்லாமே இப்போ ஃபுல்லாக குத்துப்பாட்டு தான். ஒரே ஒரு பாட்டு 8 கோடி 10 கோடி முடிஞ்சு போட்டு. ஆனால் உடம்புனா அது உடம்புங்க. பால் நிற உடம்பு, பால் நிறத்தழகி, மில்க் ஒயிட் அப்படின்னா அது தமன்னா தான். காதலிச்சார். அவருக்கும் ஒரு காதலன் கிடைச்சார், விஜய வர்மா அப்படின்னு காதலன். காதலிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு அவரே விலகிடுறார். அதை பார்த்து தமன்னாவே வெக்ஸ் ஆயிடுறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நாம் கல்யாணம் செய்து கொள்ளலாம் சொல்கிறாங்க. இது ஒன்றும் தப்பு கிடையாது. காதலிக்கிறோம், நம்ம அடுத்து கல்யாணம் தானே. அப்புறம் கல்யாணம் செய்து கூட அப்புறம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் திட்டமிட்ட ஒரு வார்த்தை தான். நடிகை தமன்னா விஜய் வருவான் பார்த்து கேட்குறாரு, கல்யாணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு. அந்த ஆள் விலகி ஓடுறாரு. இப்போ வேறொரு பெண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்கிறார். அந்த விஷயம் இன்னைக்கு வைரலாக போயிட்டுருக்கு. முன்னாள் காதலன் அது சம்மந்தப்பட்ட வகையில் நடிகை தமன்னாட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய முன்னாள் காதலன் வேறொரு பெண்ணோட சுற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப, யார் என்ன செய்தால் எனக்கு என்னங்க, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, செருப்பில் அடித்தால் போன்ற ஒரு பதில். ஆமாம், ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை. எதுலேயுமே அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக பேசக்கூடிய ஒரு நடிகை. அதே நேரத்தில் நடிகையாக இருந்து கொண்டு இந்த அளவுக்கு அவர் கல்யாணத்தில் ஆவலாக இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. பல நடிகைகள் நம்ம பார்த்துருக்கலாம், காதலிக்கிறாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க, திடீர்னு டைவர்ஸ்னு போகிறாங்க, 2 குழந்தையை பெற்றுக்கிறாங்க, திடீர்னு ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறாங்க, அப்புறம் திடீர்னு தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையை வாழ்கிறாங்க. என்ன இதில் 2 ஒரு நடிகை தான், ஷாலினி, ஜோதிகா போன்ற நடிகையை தவிர மற்றதெல்லாம் எல்லாமே ஆமாம் பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஐஸ்வர்யா ராய் கூட பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நடிகை தமன்னாவுடைய ஒரு விஷயம், மற்றபடி அவருடைய பேட்டிலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப உண்மையில் குடும்பத்தனமான பெண்ணாக இருக்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. கட்டாயமாக குடும்பத்தனமான பெண்ணுக்கு தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும். அதாவது ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதாவது நான் சிறந்த வாழ்க்கை துணைவியாக மாற முயற்சிக்கின்றேன், நான் சிறந்த வாழ்க்கை துணையாக மாற முயற்சிக்கின்றேன். எவ்வளோ பெரிய விஷயங்க. ஒரு நடிகையாக இருந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு அடக்கமான ஒரு வார்த்தை சொல்வதற்கு உண்மையிலேயே ஒரு கட்டுப்பாடு கலாச்சாரம். அடப்போடா, நம்ம நடிகை அப்படிங்கிற திமிர் இல்லையே, தமிழ்நாட்டை திமிர் இல்லை. ஆமாம், வாழ்க்கை துணைவியாக மாற முயற்சிக்கின்றேன். அப்பா, பெரிய விஷயம். அப்புறம் நான் கிடைத்தது முற்பிறவியில் செய்த புண்ணியம் என்று அவர் நினைக்க வேண்டும். 2வது பாயிண்ட் பேட்டி கொடுத்துருக்கார். நான் கிடைத்தது முற்பிறவியில் செய்த புண்ணியம் என்று அவர் நினைக்க வேண்டும். அவர்னா கணவனாக வரக்கூடிய ஆண் நினைக்க வேண்டும். உண்மைதான். அந்த மாதிரி ஒரு வெள்ளுடையான ஒரு அழகி, அந்த மாதிரி ஒரு அற்புதமான அழகியான ஒரு நடிகை அழகி கிடைக்கணுமே. லட்டு மாதிரி பால்கோவா, அதெல்லாம் உண்மை அதிர்ஷ்டம். அதைத்தான் அவரும் சொல்றார், நான் கிடைத்தது முற்பிறவியில் செய்த புண்ணியம் என்று எனக்கு யார் கணவனாக வருகின்றாரோ அவர் நினைக்க வேண்டும். அந்த மாதிரி நினைக்கணும், அந்த மாதிரி ஆள் எனக்கு தேவை அப்படிங்கிறார். உண்மையிலே ஆமாம், உண்மையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்குலாம் அதிர்ஷ்டம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆமாம், மற்றபடி யாருக்கு இருக்கோ தெரியல. உண்மையிலே இதெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தையை ஒரு நடிகை சொல்கிறார். அது அவ்வளவு அழகான ஒரு நடிகை, பால் நிற நடிகை சொல்கிறார்னா உண்மையிலே மனசுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாக தான் இருந்தது. அடுத்த பாயிண்ட் சொல்கிறார் பாருங்க, அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி எனக்கு வாழ்க்கை துணைவராக வர வேண்டும், கடைசி வரை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி எனக்கு வாழ்க்கை துணைவராக கணவராக அமைய வேண்டும். உண்மையிலே அதிர்ஷ்டசாலி அப்படின்ட்டார். தனக்கு வரக்கூடிய கணவன் ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருப்பான். ஏன்னா நான் அந்த அளவுக்கு அழகியாக இருக்கேன், என்னுடைய அங்கங்கள்லாம் அந்த அளவுக்கு அழகாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய
ஒரு சமயத்தில் அவருக்கு அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து அகங்காரம் ஆம்பா ஒரு இதுதான் வரும், ஒரு அதிகார திமிரு தான் வரும். ஆனால் இவர் அந்த அளவுக்கு அடக்க ஒடுக்கமாக பேட்டி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது அந்த வார்த்தையில் பார்க்குறப்ப உண்மையிலே வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. நம்மெல்லாம் வந்து ரொம்ப என்னடா வயசாகி போச்சுன்னு சங்கடமாகவும் இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி அடுத்து வார்த்தை சொல்கிறார் பாருங்க, அந்த அதிர்ஷ்டசாலி யார் என பார்க்க எனக்கு ஆவலாக உள்ளது. அந்த அளவுக்கு இவர் அழகாக இருக்கிறார், அந்த அளவுக்கு மனசு கட்டுக்கோப்பாக இருக்கிறார் இன்னும். அதே நேரத்தில் குடும்பத்தனமாகவும் இருக்கிறார். அதில் ஒரு பாயிண்ட் தெரியுது. அந்த அதிர்ஷ்டசாலி யார் என பார்க்க எனக்கு ஆவலாக உள்ளது. என் கணவன், எனக்கு வாய்த்த கணவன் எனக்கு அதிர்ஷ்டசாலிங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆமாம், எனக்கு ஒரு கணவனை அமைஞ்சிட்டானா நான் அருமையான வாழ்க்கை துணைவியாக முயற்சி செய்வேன். என்ன முற்பிறவில் கிடைத்த பாக்கியமாக அவர் நினைக்கக்கூடிய சமயத்தில் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலியை யார் அப்படின்னு நான் பார்க்க விரும்புகிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலியாக அமைவது உண்மையிலே வந்து அவருக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன யாருக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ தெரியவில்லை. இந்த வார்த்தை கேட்குறப்ப நமக்கெல்லாம் மனசு துடியலை. நடிகை தமன்னா பேட்டி கொடுத்துருக்காருங்க, யாருக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ தெரியவில்லை. அப்பா, லட்டை சாப்பிட்றதுக்கு என்ன ஏதோ ஒரு படத்தில் நடிகர் சந்தானா சொன்ன மாதிரி லட்டு திங்க ஆசையா அப்படின்னு கேட்குற மாதிரி தமன்னாவை ஒத்தி போக யாராவது விருப்பப்படாமல் இருப்பார்களா? யாராவது ஒதுக்கி செல்வார்களா? என்ன அந்த மாதிரி யாருக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ தெரியவில்லை அப்படின்னு இன்னைக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு, இது பதிவு போட்டிருக்காரு. அதை பார்த்து பல ரசிகர்களை வந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தலைவிக்கு வந்து கல்யாண ஆசை வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே கல்யாண ஆசையை இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் தமன்னாவாக தான் இருக்க முடியும். நிறைய நடிகை நம்ம பார்த்துருக்கோம், இந்த அளவுக்கு கல்யாணத்தை வந்து யாருமே எதிர்பார்க்கல. பல பெண்கள் இன்னைக்கு விவாகரத்தை எதிர்பார்க்குறாங்க. என்ன காதலிச்சு கல்யாணமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கல்யாணம் ஆன பின்னாடி என்னடா எவன்டா குழந்தையை பெற்றுட்டு உட்காந்துருப்பான் அப்படின்லாம் மிக மோசமான பெண்கள்லாம் இன்றைக்கி வளர்ந்துட்டாங்க. அதே மாதிரி கர்ப்பமானா போதும் ஒரு குழந்தை பெறுங்க, அந்த மாதிரி பெண்கள் அதிகரிச்சிட்டாங்க. என்ன எது காலையில் எந்திரிக்கிறது, அப்புறம் குழந்தைய பார்க்கறது, மற்றபடி வந்து கணவனுக்கு உண்டான பணிவிடைகள், நமக்கு உண்டான பணிவிடைகள், மற்றபடி மாமனா மாமியார் குடும்பம், இதான வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையை விலகி செல்லக்கூடிய பல பெண்கள் இன்றைக்கி அதிகமாக போயிட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் இடையில் மிகப்பெரிய ஒரு நடிகையாக இருந்து கொண்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய நடிகையாக, அதையெல்லாம் பால் அழகியாக இருந்து கொண்டு நடிகை தமன்னா இப்படி ஒரு அடக்க ஒடுக்கமாக நம்முடைய இந்திய கலாச்சாரத்துக்கு கட்டுப்பட்டு, நல்லா புரிஞ்சுக்க, பல நடிகைலாம் பார்த்தோம்னா காமா சோமான்னு எனக்கு அவன் அடங்கி இருக்கணும், என்ன நான் சொல்கிறதான் கேட்கணும், இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய நடிகராக. ஆனால் அதில் நடிகை தமன்னாவோட வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட ஆணவ போக்கு இல்லை, ஆணவ போக்கு இல்லை, அகங்காரம் இல்லை, திமிர் இல்லை. அதனால் இந்த மாதிரி நடிகைக்கெல்லாம் வந்து அற்புதமான ஒரு கணவன் கிடைக்கணும், ஒரு ஆண் கிடைக்கணும். விஜயவர்மாலாம் வந்து ஏன் இருந்தாலும் இப்படி விலகி போனான்னு மனசு ரொம்ப பச்சாதாபமாக இருக்குது. பைத்தியக்கார பையன், அடிமை, ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் போடுது. தமன்னா சொல்கிற மாதிரி யார் இந்த அதிர்ஷ்டசாலியோ தெரியவில்லை. ஆமாம், உண்மையிலே நாம இல்லை என்பது மட்டும் கண்கூடு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு நடிகைக்கு அற்புதமான ஒரு கணவன் அமையணும், நல்ல வாழ்க்கை தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆண் அமையணும். இந்த மாதிரி நடிகையெல்லாம் வந்து நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆவல் உள்ளவர்கள், அப்படி தான் தெரியுது. நான் கல்யாண ஆசையில் இருக்கின்றேன் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை துணைவியாக மாற, வாழ்க்கை துணை கணவனுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கின்றேன் அப்படிங்கிறாங்க. ஒரு நடிகையாக இருந்து கொண்டு இந்த மாதிரி வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு வார்த்தை யார் சொல்லுவார்? உண்மையிலே நடிகை தமன்னாவை வந்து மனைவியாக அடைந்த எந்த ஒரு கணவனுமே உண்மையிலே அதிர்ஷ்டமானவனுங்க. அவனுக்கெல்லாம் வந்து அந்த இடத்துல மச்சம் இருக்குது, குறிப்பிட்ட அந்த இடத்துல மச்சம் இருக்குதுன்னு தான் சொல்லணும். உண்மையிலே பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.